أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا جعلناه قرآنا عربيا لعلكم تعقلون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் துவங்கி இருக்கின்றோம். அதனுடைய முன்னுரையையும் முதல் 8 வசனங்களுடைய தர்ஜுமாவையும் நாம் பார்த்திருக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹாமீம், இதை ஏற்கனவே நாம் கூறியிருக்கின்றோம். ஹுரூஃபே முத்தகத்திஆத், தனித்தனியான எழுத்துக்கள். பின்பு 2வது வசனத்தில் அல்லாஹு தஆலா வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா அவனுடைய வார்த்தைகளின் மீது, நம் கைவசம் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். எப்போதெல்லாம் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை கூறுகின்றானோ அப்போதெல்லாம் சத்தியத்திற்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய விஷயமும், சத்தியம் அல்லாஹு தஆலா எதன் மீது செய்கின்றானோ அந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மகிமையானதாகும். நம்மையும் அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தின் பக்கம் இழுக்க நினைக்கின்றான். கவனமாக அதை பாருங்கள். எதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றானோ அதுவும் மகத்துவமானது. சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா எதை சொல்கின்றானோ அதுவும் உன்னிப்பான விஷயமாகும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதே அந்த சத்தியத்தின் நோக்கம் என்பதை பலமுறை நாம் கண்டிருக்கின்றோம். பின்பு அல்லாஹு தஆலா 3வது வசனத்தில் இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை அரபியில் நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். உண்மையில் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும் அரபு என்பது இலகுவானதல்ல. யாரெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் ஈடுபாடு கொண்டு வருவார்களோ, மூலை முடுக்குகளிலிருந்தெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் யார் இஸ்லாத்தின் மீது ஆர்வப்படுவார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் அரபை அல்லாஹு தஆலா இலகுவாகவே ஆக்கி வைத்திருக்கின்றான். எந்த அளவிற்கு உங்களுக்கு ஆர்வம் தோன்றுமோ அந்த அளவிற்கு அந்த மொழியின் மீது உங்களுக்கு ஈர்ப்பு தோன்றும். பின்பு அந்த ஈர்ப்பின் மூலமாக குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு வரிகளையும் நீங்களாகவே ரசித்து லைக்க ஆரம்பிப்பீர்கள். அப்படியானால் அந்த குர்ஆன் இலகுவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தனக்குள் வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷத்தை அழகாக அதன் பக்கம் ஆர்வம் கொண்டு வருபவர்களை அது தன்னிடத்தில் இருப்பதை வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கும். இதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை அரபியில் தேர்வு செய்திருக்கின்றான். பின்பு இந்த மொழியை கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அல்லாஹு தஆலா ஒன்றாக இணைத்து வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் பாங்கும் சரி தொழுகையும் சரி அது அரபியில் 1400 ஆண்டுகளாக நிலைநிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. மறுமை நாள் வரைக்கும் அது அரபியில் தான் இருக்கும். மொழிகள் ஒவ்வொரு நபர்களுக்கும் தாய்மொழி வெவ்வேறாக இருக்கலாம், ஊர் பாஷை உலக பாஷை என்று வெவ்வேறு மொழிகளாக இருக்கலாம். ஆனால் எந்த நாட்டில் பள்ளிவாசல் அமைந்திருந்தாலும் அங்கு அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை தவிர்த்து ஒரு முஸ்லிம் வேறு எந்த வார்த்தையும் பாங்கில் கேட்க மாட்டார். தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற மொழியை தவிர்த்து வேறு எந்த மொழியிலும் அமெரிக்காவில் வாழ்பவராக இருக்கட்டும், ரஷ்யா சீனாவில் இருப்பவராக இருக்கட்டும், எங்கு இருந்தாலும் அவர் இதைத்தான் செவிமடுப்பார். இது அல்லாஹு தஆலா இந்த மொழியை கொண்டு முஸ்லிம்களின் மீது செய்திருக்கக்கூடிய அருள் என்பதை நாம் விளங்கலாம். இதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் அரபிய்யன் லஅல்லகும் தஅகிலூன், நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அரபியிலே இந்த குர்ஆனை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். பின்பு 4வது வசனத்தில் வ இன்னஹு ஃபீ உம்மில் கிதாபி லதைனா லஅலிய்யுன் ஹகீம், இது மூல வேதத்தில் இருக்கின்றது. தாய் கிதாபில் இருக்கக்கூடியதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனாக அதிலிருந்து கொஞ்சமானதை எடுத்து இங்கு கொடுத்திருக்கின்றான் என்பதை மிக அழகாக பேசி காட்டுகின்றான். சூரத்து ஷூராவில் நீங்கள் பார்க்கலாம், பிலிசானின் அரபியின் முபீன்,
தெளிவான அரபியை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள். இந்த இடத்தில் அல்லாஹு தாலா தெளிவான அரபி என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஏனோ தானோ என்ற அரபி அல்ல, இலக்கண பிழை கொண்ட அரபி அல்ல, இலக்கிய பிழை கொண்ட அரபி அல்ல. இலக்கணமும் இலக்கியமும் தெரிந்த ஒருவர், அரபு பாஷையை நயம்பட புரிந்த ஒருவர் என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல குர்ஆனுடைய அரபி. புலமை படைத்த ஒருவர் இப்படியும் இலக்கணம் பேசலாமா, இப்படியும் இலக்கிய வாக்கியத்தை அமைக்கலாமா என்று புருவங்களை உயர்த்தும் அளவிற்கு புலவர்கள் அரபியை தெளிவானதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அரபியை கொண்டுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து பூமிக்கு இறங்கினார் என்று சூரத்து ஷூராவிலே அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இணைத்தே பேசுகின்றான். அப்படி என்றால் இங்கு சொல்ல வரக்கூடிய விஷயம், ஒட்டுமொத்த பாஷையும் நீங்கள் உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டீர்கள், ஆனால் குர்ஆனில் இருக்கக்கூடிய அரபியை அல்லாஹ் அங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றான் என்ற சுருக்கமான ஒரு தெளிவை இங்கு மிக அழகாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹு தாலா இங்கு அழகாக பேசி முடித்து விட்டான். எனவே உலக பாஷை என்று நீங்கள் இதை நினைத்து கொள்ளாதீர்கள், அங்கிருந்தே அரபி வந்திருக்கின்றது என்பதை நம்மால் இந்த இடத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று சூரத்துல் புரூஜிலே அல்லாஹு தஆலா உம்முல் கிதாபை தான் பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூஸ் என்று கடைசி வசனத்தில் இவையெல்லாம் பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை அங்கு நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று உம்முல் கிதாபை பற்றி அல்லாஹு தஆலா பேசுவதனுடைய நோக்கம் இன்னும் 2 இடங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சூரத்துல் வாக்கிஆவில் அல்லாஹ் பேசுகின்றான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நிச்சயமாக இது சங்கையான வேதமாகும் என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்லிவிட்டு ஃபீ கிதாபின் மக்னூன், இது மேலிருக்கக்கூடிய மறைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய கிதாபிலே இந்த விஷயம் இருக்கின்றது. ஃபீ கிதாபின் மக்னூன் என்று அல்லாஹ் அங்கு பேசுகின்றான். அதே போன்று சூரத்து அபஸாவில் நீங்கள் பார்க்கலாம், ஃபீ சுஹுஃபின் முகர்ரமா, சங்கைப்படுத்தப்பட்ட ஏடுகளிலே இது இருக்கின்றது. இந்த குர்ஆன் வானில் இருக்கக்கூடிய சங்கைப்படுத்தப்பட்ட ஏடு, அதுதான் உம்முல் கிதாப், அதுதான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், அதுதான் ஃபீ கிதாபின் மக்னூன். இங்கு அல்லாஹு தஆலா சூரத்து அபஸவில் ஃபீ சுஹுஃபின் முகர்ரமா, சங்கைப்படுத்தப்பட்ட ஏட்டிலே இருக்கின்றது. அந்த சங்கைப்படுத்தப்பட்ட ஏடு என்பது மர்ஃபூஅத்தின் முத்தஹரா, அது உயர்வானதும் உயர்த்தப்பட்டதும் பரிசுத்தமானதுமாகும். பி ஐதி சஃபரா, எழுதக்கூடியவர்கள் அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். பி ஐதி சஃபரா, பின்பு அந்த எழுதக்கூடியவர்கள் யார்? கிராமின் பரரா, அவர்கள் சங்கையானவர்கள், அவர்கள் நல்லவர்கள். எதுவரைக்கும் அல்லாஹ் பேசுறான் பாருங்க. இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹு தாலா மக்களுக்கு புரிய வைப்பதென்பது நோக்கம். இந்த குர்ஆனை சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே இந்த குர்ஆன் எந்த மூல பிரதியில் இருந்து வந்ததோ அதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். பின்பு அதை எழுதுபவர்களை பற்றியும் அல்லாஹு தாலா பேசுகின்றான். அப்படி என்றால் நோக்கம், இந்த குர்ஆனை அல்லாஹு தாலா வலுவாக்க நினைக்கின்றான், உயர்வாக்க நினைக்கின்றான். அதாவது ஒரு மகனை பற்றி ஒரு பெருமையாக ஒருவர் பேசிக்கொண்டிருப்பார், இவர் ரொம்ப நல்லவர், இவர் நல்லவர். இவர் மட்டும் இல்லைங்க, இவருடைய தந்தையும் நல்லவர், இவருடைய தாத்தாவும் நல்லவர், இவருடைய பாட்டனாரும் நல்லவர் என்று இறந்து போன தந்தையை பற்றியும் தாத்தாவை பற்றியும் சொல்லி உயிரோடு இருக்கக்கூடிய மகனுடைய கண்ணியத்தை இன்னும் உயர்த்துவதை போன்று அல்லாஹு தாலா குர்ஆனுடைய கண்ணியத்தை, குர்ஆன் எதிலிருந்து வந்ததோ அந்த தாய் வேதத்தை, உம்முல் கிதாபை, மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூஸை பற்றி பேசி அதை நாம் பார்க்கவும் இல்லை, அதில் என்னென்ன இருக்கின்றது, அது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹு தாலா வேதம் இருக்கிறது என்று சொல்கின்றான், அதில் அத்தனையும் இருக்கின்றது என்று குர்ஆன் பேசுகின்றது. சங்கை மிகு வானவர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று குர்ஆன் பேசுகின்றது, நம்புகின்றோம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை சொல்லுவதனுடைய நோக்கம், அதிலிருந்து வந்த வார்த்தைகளாக இருக்கக்கூடிய குர்ஆனிற்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் செவிமடுங்கள், அதன்படி செவி தாழ்த்துங்கள், அதற்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடங்கள், அதில் இருப்பதை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் என்பதுதான் அல்லாஹு தாலா உம்முல் கிதாபை பற்றி பேசி இங்கு அல்லாஹு தாலா சொல்ல வருகின்றான்.
பின்பு இந்த 4 வசனங்கள் குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா ஆழமாக பேசி முடித்துவிட்டு அதற்கடுத்ததாக 5வது வசனத்தில் அஃபனضربு அன்குமுذ ذிக்ர ஸஃஹா அன் குன்தும் கௌமம் முஸ்ரிஃபீன், நீங்கள் வரம்பு மீறி விட்டதினால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய உபதேசத்தை அல்லாஹு தஆலா நிறுத்திக் கொள்வானா என்ன என்று அல்லாஹு தஆலா கேள்வியை எழுப்பி அடுத்த 4 வசனங்களில் பேசக்கூடிய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.